வீரிய விருட்சத்தின் விதையை ஊன்றிய முதன்மை சேவகர், தனித்துவமான தமிழகத்தை தயாரிக்க வந்திருக்கும் தலைவர். We the leaders செயலியை வெளியிட இருக்கிறார். பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். 2031 தமிழகத்துல கண்டிப்பாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு We the Leaders சார்பாக நடத்தப்பட்ட போதையில்லா தமிழகம் என்ற மாநாட்டில் We the Leaders அமைப்பின் அண்ணாமலை இதை சூளுரைத்திருக்கிறாரு. இதுல எதுக்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு, இந்த மாநாட்டுக்குள்ள அவர் என்னெல்லாம் பேசி இருக்கிறாரு, இதுக்கு என்னெல்லாம் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீரிய விருட்சத்தின் விதையை ஊன்றிய முதன்மை சேவகர், தனித்துவமான தமிழகத்தை தயாரிக்க வந்திருக்கும் தலைவர். We the leaders செயலியை வெளியிட இருக்கிறார். We the Leaders அமைப்பின் அண்ணாமலை மாநாட்டில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் போதையை இருக்கக்கூடாது. முக்கியமாக பள்ளி கல்லூரிகள் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போதை வஸ்துக்கள் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. இதையெல்லாம் தடை செய்யணும். விற்பனை செய்கிறவர்கள், உற்பத்தி செய்கிறவர்கள் இதையெல்லாம் தடை செய்யணும். அதையும் தாண்டி யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, இதை தேடி போகிறார்களோ, அவர்களுக்கு முக்கியமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்கள ஃபர்ஸ்ட் சரி பண்ணோம் அப்படின்னாலே இந்த போதை விற்பனை அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒழிவதற்கான சாத்தியங்கள் இங்க இருக்கு அப்படின்னு அவரு மிகவும் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். போதை இல்லாத தமிழகத்தை நம்முடைய காலத்துல உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் வந்திருக்கும். 18 வயதிலிருந்து 70 வயசு வரை தமிழகத்துல எத்தனை பேர் மது குடிக்கிறாங்க? 24%. 4ல் ஒருத்தர் தமிழகத்துல ஆண் 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள மது அருந்துறாங்க. மது அருந்துவதில் அடிக்ஷன். மது அருந்துவதில் 18 பேருக்கு அடிக்ஷன். அவன் காலையில கை அரிப்பு, அந்த மது பாட்டில எடுக்கணும், குடிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு பேப்பர்ல செய்தித்தாள்ல ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அதிலே மதுவு கலந்திருக்கிறது. முக்கியமாக அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜென்சி இந்த பீப்புளை மையப்படுத்தி தான் அவரு பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பதாக 2026 வந்த ஆட்சி மாற்றத்திற்கு மிகப்பெரிய முக்கிய காரணமா இருக்கிறது ஜென்சி தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருபவர்களும் இவங்க தான். இன்னைக்கு நாம சொல்றோம் ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்புல 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்புல இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்ல 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த We the Leaders அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்தில் 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணும். அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது. சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது உடனடியா வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு இருக்கு.
இவங்கள்ட்ட போயிட்டு எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜென்சி தான் இப்ப சிந்திக்கிறதுக்கான ஒரு இடத்துல இருக்காங்க. சூழ்நிலையை மாற்றத்துக்கு தகுதியானவங்களே ஜென்சி தான் அப்படின்னு மையப்படுத்தி, அதாவது ஜென்சியை மையப்படுத்தி தான் இவர் இந்த அமைப்பையே உருவாக்கிறதாகவும் பேசியிருக்காரு. இப்போ 18 இருந்து 26 வயது உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 14% வீத லீடர்ஸ் அமைப்புல இணைஞ்சிருக்கதாகவும், அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வுல பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு சரியாக 38வது நாள். 38 நாள்ல 19 லட்சம் பேர்த்தை தாண்டி இதுல வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, இதுவரைக்கும் நான் யாருக்குமே தொலைபேசியில போன் போட்டு யாருக்குமே, எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வீத லீடர்ஸ் அமைப்புல வந்து இணைங்கன்னு யாருகிட்டையுமே சொல்லல. ஏன் சொல்லவில்லை என்றால், இது என்னுடைய குடும்ப கட்சி கிடையாதுங்க, என்னுடைய அமைப்பு கிடையாது. இது என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல, இது உங்களுக்கு சொந்தமானது. 26 இருந்து 39 வயதுடையவர்கள் 40% இந்த அமைப்புல இணைந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இந்த அமைப்புல இதுவரைக்கும் இணைந்திருப்பதாக அவர் அங்க பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா பிலோ 40 தான் இந்த அமைப்புல இருக்காங்க. கிட்டத்தட்ட 53% பேர் எங்க அமைப்புல இணைந்து, கிட்டத்தட்ட பிலோ 39, அதாவது 53% பேர் ஜென்சி கிட்ட தான் இந்த அமைப்புல இணைந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாங்க அப்படின்னு பெருமிதத்தோட பேசியிருக்காரு. முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எந்த ஆட்சியும் குறை சொல்றதுக்கு வரல, யாரையும் குறை சொல்லி பேசுறதுக்காக நான் இந்த அமைப்பை உருவாக்கல, சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். நிறைய பேர் கேட்பாங்கன்னா, டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்னன்னே பிரஸ்ஸையே பார்க்கல, 2 வேளை வெளுத்துடுங்கண்ணே, 2 பேசுங்கண்ணே. எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க சொல்லுவோம். ஐயா, 2026ல 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர். டிவி எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஏன்னா இந்த நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பு என்பது, இங்க வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் நாம் எல்லோருமே மூர்க்கத்தனமாக அதிகாரத்தை பிடிப்பதற்காக நம்ம வரல. ஆணவத்தோடு நாம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கல. பவருக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக நாம இங்க இல்லைங்க. நல்ல சமுதாயத்தை, தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துல தான் இந்த அமைப்பும் இருக்கும், நம்முடைய அரசியலும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளோட வேலை என்ன? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இங்கே வருது அப்படின்னா நம்மளோட வேலை என்ன? தமிழ்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தணும். அதுக்காக தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நான் பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்க. எனக்கு வருத்தம் இருந்துச்சு. பாஜக கிட்ட நான் போகும்பொழுது சில விஷயங்களை நான் எதிர்பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. அப்படிங்கும்பொழுது ஏமாற்றம் தான். ஆனா அதற்காக வந்து நான் உடனே வந்து வெளியில வர முடியாது, அவங்களை எதிர்க்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. நம்மளோட வேலை என்ன? அமைதியாக நம்ம சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும். திமுக நினைக்கும், திமுக சகோதரர்கள் நினைப்பாங்க, ஏன் வந்து இவர் பாஜக எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாரு, யாரையுமே திட்ட மாட்டாரு அப்படின்னு. அரசியல் அப்படின்னாலே உள்ள வரும்பொழுது யாராவது ஒருத்தர் திட்டுறது மட்டும்தான் அரசியல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அரசியல் கிடையாது. மற்றவர்களை திட்டுவதை விட்டுவிட்டு நம்மளோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தாவேகால இருக்கிறது யாரு? பிலோ 40. அவங்க தான் நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் வந்து தொண்டர்களா இருக்காங்க அப்படின்னு பேசப்படுற இந்த நேரத்துல வீத லீடர்ஸ்லயும் அதே மாதிரி அதே வயது ஒத்தவர்கள் தான் இங்க தொண்டர்களா இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேள்வியாகவே எழுந்திருக்கு. தாவேகாவுக்கு எதிராகத்தான், தாவேகாவிற்கு எதிர் அணியாக இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து வருது. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு பிறகு சில விஷயங்கள் சிலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. முக்கியமாக சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கண்டிப்பா பாஜகவோட இன்னொரு முகம் தான். மறு வச்சுக்கிட்டு இவர் இங்க வந்து அரசியல் பண்ணா எங்களுக்கு என்ன தெரியாதா? பாஜக கிட்ட வெயிட் பண்ணி நான் அங்கிருந்து வெளில வரேன் அப்படின்னு அனுமதி வாங்கிக்கிட்டு வந்து இப்ப
வீத லீடர்ஸ் அமைப்பை இவர் உருவாக்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோட மறுமுகமாகத்தான் நாங்க பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏமாற மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மறு உருவம் தான், பாஜகவின் பி டீம் தான், மக்கள் நாங்க ஏமாற மாட்டோம் அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. இப்படியாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை. அப்ப சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க, ஏன் திட்டாம இருக்காங்க? ஐயா, அடிப்படையில் உங்களை போல் நானும் எளிய குடும்பத்தை சார்ந்த, விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஐயா, இன்னொரு பாதை இருக்கு, இந்த பாதையில போறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமாறுப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியால தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்ல நீங்க ஃபெட்னால போய் ஒண்ணு பேசுனீங்களே, ஏதோ இப்படி பேசுனீங்களே, அப்படி பேசுனீங்களே. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு இந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன், பதிவிட்டு வருவதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னோட சாதி மதத்தை வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு வந்துடுவேன், வெளியில வரும் பொழுது உங்களுக்கு சமமாகத்தான், நம்ம எல்லாருமே நம்ம சமமாகத்தான் பார்க்க வேண்டும், நம்மளோட சாதி மதங்களை வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு வரணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. நான் கண்டிப்பா இந்து தான். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன். மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு இந்து மதத்தில் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே, உண்மையான இந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான், யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான், அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய இந்து தத்துவம். ஆனா என்னுடைய மதத்தை நான் வீட்டிலே கழட்டி வச்சுட்டு வரேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ உங்க வீட்டுல சாதி இருக்கா, அப்போ உங்க வீட்டுல மதம் இருக்கா, அந்த மதத்தை நீங்க வெளியில எடுத்துட்டு வரல அப்படின்னாலும் உங்களுடைய மதத்தை நீங்க என்ன அப்படின்னு சொல்ற போது, உங்களுக்கு இந்துக்களோட ஆதரவு வேணும், இந்துக்களோட ஆதரவு மட்டும், இந்துக்கள் உங்களுக்கு மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்க வெளிப்படையா சொல்றீங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் கருத்துக்கள் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவர் ஒரு அமைப்பு தொடங்கி அவர் அரசியலுக்கு முன்னெடுக்கிறார் அப்படிங்கும் பொழுது பலருடைய கருத்துக்கள் பலவிதமாக பேசப்படும் என்பது எல்லோருமேக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்ப இறுதியாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு பலருடைய ஒரு கனவாகவே இங்க இருந்து வருது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறவங்க போதை இல்லா ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னா மற்றவர்கள்லாம் நம்ம பிடிக்கிறத காட்டிலும் தன்னைத்தானே திருத்திக் கொண்டு ஒரு தனி மனித ஒழுக்கத்துல ஈடுபடும் பொழுதுதான் நம்ம தமிழகமானது போதையில்லா தமிழகமாக வாழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.